தலைப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மாநகர் போக்குவரத்து கழகத்திற்கு ரூபாய் 300 கோடி ஒதுக்கீடு செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கவர்னர் ஆர்.என். ரவியுடன் புதிய தலைமை செயலாளர் முருகானந்தம் சந்தித்துள்ளார். அரசியல் நிகழ்வுகளில் விஜய் தனது நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். செங்கோட்டையிலிருந்து மைசூருக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. ஸ்ரீரங்கம் கோவிலில் முன்னாள் பிரதமர் தேவகவுடா சாமி தரிசனம் செய்தார். பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழாக்கள் தாமதமாகுவது குறித்து ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் அனைத்து நூல்களும் தமிழ்நாடு அரசு சார்பில் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமையாக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் உள்ள மாதாபார் என்ற கிராமம்தான் இந்தியாவிலேயே பணக்கார கிராமமாக கருதப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் அனைத்து நூல்களும் தமிழ்நாடு அரசு சார்பில் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமையாக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அடுத்த மாதம் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ள நிலையில் விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை பணிகள் குறித்து அன்புமணிக்கு முழுமையாக தெரியாது என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் ஓகலூர் கிராமத்தை சேர்ந்தவருக்கு எதிரிக்கும் வரக்கூடாத சோகம் வந்துள்ளது. மாணவியின் கண்முன்னே துடிதுடித்து தந்தையும் சகோதரியும் உயிரிழந்துள்ளனர். சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் ஆளுநர் ஆர்.என். ரவியை தலைமை செயலாளர் முருகானந்தம் சந்தித்து பேசிய நிலையில் தமிழக அமைச்சரவையில் மாற்றமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. வரலாற்றை திரிக்கும் முயற்சி என்றும் நியாய விலைக் கடைகளின் பெயர்களை மாற்றும் ஒன்றிய அரசுக்கு கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபைக்கு சொந்தமான 27 ஏக்கர் நிலத்தை அடையாளம் காண சிறப்பு குழு அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பள்ளிகளில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கும் ஆசிரியர்களுக்கு போக்சோ சட்டத்தை விட கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ள நிலையில் தவறை மூடி மறைக்காதீர்கள் என்று பள்ளிகளுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் வார்னிங் கொடுத்துள்ளார். கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் கொலை விவகாரத்தில் தடயங்களை திரட்ட 11 மணி நேரமா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கிருஷ்ணகிரி மாணவி பாலியல் வன்கொடுமையில் கைதான சிவராமன் தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த காலப்பேழை புத்தகத்தை முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார். சென்னையில் ரூபாய் 5 கோடியே 12 லட்சத்திற்கு மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டது போன்று பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையிலும் ரூபாய் 1 கோடியே 61 லட்சத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக மரப்பாதை அமைக்கும் பணிகளை தொடங்கியுள்ளது. புதுமை பெண்களாக திகழும் மாணவிகளின் எதிர்காலத்திற்கு துணை நிற்போம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். தவறான சிகிச்சையால் சிறுவனின் கால் அகற்றப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் சென்னை மருத்துவமனையின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தின் தலைநகராக பறந்து விரிந்து காணப்படும் சென்னை நகருக்கு நேற்று 385வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் பல கனவுகளை வெற்றி கதைகளாக எழுதும் நம் சென்னையை கொண்டாடுவோம் என்று மு க ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக பாடல் நேற்று வெளியிடப்பட்டது. பின்னணியில் போர்க்கள காட்சிகளுடன் கூடிய வீடியோ பாடலாக வெளியாகியிருக்கும் அந்த பாடலை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக்கி வருகிறார்கள். இனி தமிழக மக்களுக்காக உழைக்க வேண்டும் என கொடி அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியில் நிர்வாகிகளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவுறுத்தினார். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். யூடியூப் சேனல் ஆரம்பித்த ரொனால்டோ 24 மணி நேரத்தில் 20 பில்லியன் சப்ஸ்கிரைபர்களை பெற்று சாதனை படைத்துள்ளார். இந்தியா உட்பட 35 நாடுகளை சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு சுற்றுலா வருவதற்கு விசா தேவையில்லை என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேசம் அணி டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இரு அணிகள் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி இன்று துவங்கியது. ராவல்பிண்டியில் நடைபெறும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற வங்கதேசம் அணி முதலில் பந்துவீச்சுக்கு தேர்வாகியுள்ளது. 26வது சியாட் கிரிக்கெட் விருது வழங்கும் விழா சமீபத்தில் மும்பையில் நடைபெற்றது. இந்த விழாவில் இந்திய கிரிக்கெட்டில் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு விருது வழங்கினர். இவ்விழாவில் இந்திய பிரபல கிரிக்கெட் வீரர்கள் கலந்து கொண்டனர். தங்கம் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வரும் நிலையில் இன்று தங்கம் விலை சற்றே குறைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. அதன்படி சென்னையில் இன்று 1 கிராம் 30 ரூபாயும், ஒரு சவரன் 240 ரூபாயும் குறைந்து 1 கிராம் 6680 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 53,440க்கும் விற்பனையாக உள்ளது.
இன்று முதல் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமழை வரை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.